ஹலோ. நம்ம ராசாத்தி எப்படி இருக்க? யாருன்னு தெரியலையா? நான் தான் தியாகு பேசுறேன். அப்புறமா போலீஸ்க்கெல்லாம் போன போல இருக்கு. எங்க இருந்து பேசுற? எங்க இருந்து பேசுறேன்னா சொல்றேன். எனக்கு என்ன பயமா? செல்போன்ல இருந்து தாமா பேசுறேன். விளையாடுறியா? ஏய், மறுபடியும் சாட்சி சொன்ன, போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண, அடுத்த செகண்ட் போட்டு தள்ளிடுவேன். கொல்வியா? வா வந்து கொல்லு. ஏய், நான் கொல்லுவேன்னு சொன்னது உன்னை இல்லடி, உன் அருமை காதல விஸ்வத்தை. என்ன சொல்ற நீ? புரியல? சின்ன வயசுல காதலிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கேனத்தனமா காதலிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த விஸ்வம். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. நான் கொலை பண்ணுவேன், அடிதடி பண்ணுவேன். ஆனா பொட்டச்சுக்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு சீப்பான ஆள் இல்லடி. சரி சரி, ஆளுகிட்ட பேசுறேன், கேளு. விஸ்வந்தம்பி, விஸ்வந்தம்பி, ஒரு நிமிஷம். சார். தம்பி. சார். ஒன்றும் இல்லை தம்பி, உங்க திருச்சூர்ல ஒரு கோயில் இருக்குங்க, ஃபேமஸான கோயில். அது பேர் என்ன? அது வடக்குநாதர் கோயில். வடக்குநாதர். சரி, உங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு தைலம் யூஸ் பண்ணுவாங்களே மூட்டு வலிக்கு, அது என்ன தைலம்? ஏன்னா என் பொண்டாட்டிக்கு மூட்டை வலி, நல்லா சித்தான குட்டி மாதிரி இருக்கா பாருங்க, அதான். அது ஆயுர்வேதிக் மெடிசன் சார். அது கேரளால தான் கிடைக்கும். எங்க அம்மாவுக்கும் அங்கே தான் வாங்கி கொடுப்பேன். என் ஃப்ரெண்ட்டு வேணா சொல்லி நான் அனுப்பி வைக்க சொல்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுங்க தம்பி, உங்களுக்கு பெரிய புண்ணியமாக போகும். சரி சார். சார் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. வேற ஒன்றும் இல்லை. உனக்கு பார்த்து கேட்டியா? லவர் வாய்ஸ் தானே? அவர் எப்படி அங்க? அது என் ஜாதக ராசி. கட்டம் ஒர்க் அவுட் ஆகி அவன் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். பாவம், நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே அவனை கொல்ற மாதிரி வச்சிடாத. அவர் ஒண்ணுமே செஞ்சிடாத. நீ நான் சொல்றத கேட்டா அவனை ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனா நான் சொல்றத நீ தட்டுன, அவனை நான் தட்டிடுவேன். எனக்கு உன்னால சில உதவிகள் தேவைப்படுது. அதை நீ செஞ்சா அதுக்கப்புறம் வழியில நான் தலையிடவே மாட்டேன். சரி சரி, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். அவர் ஒண்ணுமே செஞ்சிடாத. உன் பேச்சை நான் கேட்கிறேன். என் வீட்டு ஆளுங்க கிட்ட ஒன்னும் சொல்லிடாத ப்ளீஸ். அவங்க எல்லாரும் பாவம். அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிடாத ப்ளீஸ். இனிமே நீ போலீஸ்ங்கிற வார்த்தையவே நினைச்சு பார்க்க கூடாது, சரியா? நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். செத்துமா ராசாத்தி? ஹலோ. ஐயோ, ஐயோ, 100 ரூபாய் கொடுத்து மிச்சத்தை வாங்க மாறீங்க. ஆட்டோ, 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 ஆட்டோ. என்னம்மா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? உன் புருஷனும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? சரி சரி விடு, வயசான காலத்துல உனக்கும் ஹெல்ப்பா இருக்கும்ல. என்னப்பா? இந்த அம்மா இருக்காங்களே, இவங்களுக்கு இதுதான் டைம் பாஸே. என் மக 2வது கல்யாணம் பண்ணிட்டான், அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனப்பிராந்தி. அப்படியா? ஆமா. என்ன பேசுறீங்க நீங்க? இவங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுது? ஏன் பைத்தியம்னா இப்படி டீசெண்டா இருக்கேன்னு பாக்குறியா? பைத்தியம்னா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் பரட்ட தலையுமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி நீட்டா தலைவாரி ரவுண்டா பெரிய பொட்டு வச்சிருந்தாலும் பைத்தியம் தான்.
அது சரி, நீ யாரு? நான் இவங்களோட மருமக. அன்னைக்கு நான் இவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தா என்னையும் பைத்தியம்னு தானே சொல்லிருப்பீங்க. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க எல்லாம் பைத்தியமா? ஏய் வாங்க வா உட்கார். பரவாயில்ல மேடம். அன்னைக்கு இந்த அம்மா பேச்சை கேட்டு போன இடத்துல யாருமே இல்ல. இவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி விசாரிச்சா அவர் இந்த அம்மாக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொல்ற? இந்த அம்மாவை பத்தி அவங்க புருஷனே இப்படி சொல்லும்பொழுது நாங்க என்ன பண்றதுமா? இந்த அம்மா பண்ணது மென்டல் தனம் தானே? அப்படி இல்ல மேடம். இவங்க அன்னைக்கு உங்க சைடுல இருந்து ஏன் யாரும் வரல? இந்த பொம்பளை பேச்சு கேட்டதே தப்பா போச்சு. சாரி மேடம். அன்னைக்கு எங்க வீட்டுல துக்கம் நடந்துருச்சு, அதான் வர முடியல. அது சரிம்மா, இப்ப நீ மட்டும் தானே வந்திருக்க, வீட்ல இருந்து வேற யாரும் வரல? மேடம், நான் நேரடியா பாதிக்கப்பட்டவ. இதுல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் தலையிட கூடாதுங்கிறதுக்காக தான் யாரையும் கூப்பிடல. இது ஏன் பிரச்சனை, இதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க என்னையும் மண்ணல்ல பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பேசும்போது எல்லாரும் நல்லா தான் பேசுறீங்க, விசாரிச்சாதான் தெரியும் நீ அநேகமா மென்டலா தான் இருப்ப. நான் நார்மலா தான் இருக்கேன்னு உங்ககிட்ட டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கட்டுமா? இல்ல நான் நல்ல மனநிலை மேல தான் இருக்கேன்னு உங்களை வேற எந்த விதத்துல நம்ப வைக்கிறது எனக்கு தெரியல. சொல்லுங்க. அன்னைக்கு இவங்க சொன்னதை கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும் தான் போனேன். ஆனா அங்க எதுவுமே நடக்கலையே. இவங்க புருஷனே அங்க வந்து இவங்களை மென்டல்னு சொல்லும்போது என்ன பண்ண சொல்ற? நாங்க சொல்றதெல்லாம் சத்தியம். நீ சொல்றது உண்மைன்னா இவங்க புருஷனுக்கும் உன் புருஷனுக்கும் தண்டனை கிடைக்கும். பரவாயில்லையா? தண்டனை கிடைக்கணுங்க மேடம். இவங்கள போய் இந்த அபூர்வமான மனுஷிய போய் பைத்தியம்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்காகவாவது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் ப்ளீஸ் மேடம். அத கூட அன்னைக்கு சூழ்நிலை அவங்க சொன்னதை நம்ப வேண்டியதா போச்சுமா, அதான் அப்படி பேசிட்டேன். ஆனா இப்ப புரியுது. சரி வாங்க போலாம். உன் புருஷனையும் அந்த புது பொண்டாட்டியையும் விசாரிக்கலாம் வாங்க. கான்ஸ்டபிள் வண்டி ரெடி பண்ணுங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங் அணி அரையிறுதியில் நுழைந்தது. ரெய்னா அபாரமாக. மருமகள, உன் கையால மாமாவுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா செஞ்சு கூட சாப்பிடலாம். சாரி மாமா, என்னால முடியாது. உங்களுக்கு ஸ்வீட்டும் நெய்யும் ஒத்துக்காது. அது சரி, வந்ததும் வராதுமா கண்டிஷன் வேறயா? நான் இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தனோ அப்பவே எனக்கு எல்லா பொறுப்பும் வந்துடுச்சு. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, உங்க உடம்புக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காது, இதெல்லாம் வந்த அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிதான் போ. விஜய், என் உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உனக்கே தெரியும். அதனால நிறைய சக்கரை போட்டு பால்கோவா செஞ்சு கொடுமா. ஏங்க இப்பதானே வந்த உடனே கிராண்டா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் என்ன வாயை கட்டிட்டு சும்மா இருங்க. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நீங்க 2 பேரும் வாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாள், வந்துருவாங்க. வாங்க மேடம், என்ன விஷயமா வந்தீங்க? நான் தான் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேனே, எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்புறம் எதுக்கு வந்து அடிக்கடி தொந்தரவு பண்றீங்க? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா பைத்தியம்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அவங்க நார்மலா தான் இருக்காங்க. உங்க மருமகளையும் சொல்றாங்க. என்ன பேசாம இருக்கீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா காரியம் பண்றவங்கள பைத்தியம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? எப்ப பார்த்தாலும் போலீஸை கூட்டிகிட்டு திரியறவங்கள உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? இங்க பாருங்க, இந்த நாட்டு பஞ்சாயத்துக்கார மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. மேடம், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. என்னப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற கேக்குறியா நீ? நான் என்ன பண்ணனேன்? முதல் பொண்டாட்டி இருக்கிறப்போ 2வது கல்யாணம் பண்றது தப்பு. உங்க பையனுக்கு நீங்க 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க,
அதை விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். ஏன் மேடம், சம்சாரம் இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே. என் பையன் பூபதிக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணேன்னு எந்த புத்திசாலி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? ரொம்ப சாமர்த்தியமா பேசுறத நினைப்பா உங்களுக்கு? மேடம், நான் சொன்னேனே, அதோ அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு யாரு? இவங்க 2 பேரும் யாரு? இது இவங்க என்னோட தூரத்து சொந்தக்காரவங்க. இது என் தங்கச்சி, தங்கச்சி புருஷன். இது இவங்க பொண்ணு தான். அது வீட்டில் குடும்பத்தை பொறுப்பாக கவனிக்க வேண்டியவங்கெல்லாம் போலீஸு அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தா யாரு குடும்பத்தை கவனிக்கிறது? அதனால தான் இவங்களை எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இங்க வாமா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் செட் ஆகல. என் கழுத்துல தாலி கூட இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்களா மேடம்? என்னம்மா இப்படி? அதான் அந்த பொண்ணே சொல்லிருச்சு, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? கிளம்ப வேண்டியது தானே? என்னையும் முறைக்கிறீங்க? தாமரை ஒன்றும் பாயிண்ட் இல்லாம பேச மாட்டா. இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா நாங்க விஷயத்த சொல்லியிருப்போம். உங்களுக்கும் அலைச்சல் இருந்துக்காது. கவர்மெண்ட்டுக்கும் பெட்ரோல் செலவு கொஞ்சம் மிச்சமாயிருக்கும். ஏய், வாய் மூடிட்டு, அவங்க தான் விசாரணை பண்றாங்கல்ல. குறுக்கு ஏதாவது பேசுனே நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுவேன். மேடம், நான் இந்த பொண்ணோட அப்பன். சொந்த பொண்ணு விஷயத்துல எந்த அப்பனும் பொய் சொல்ல துணிய மாட்டான். இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் மச்சா வீட்டில் தங்கி இருந்து ஒத்தாசை பண்ணணும்னு என் வைஃப் சொன்னா, அதனால தான் வந்திருக்கோம். சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. என்னம்மா ஆளாளுக்கு கூத்தடிக்கிறீங்களா? இல்ல மேடம், இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. என் புருஷனுக்கும் இவனுக்கும் கல்யாண பேச்சு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா மேடம், இது விஷயமா எத்தனையோ தடவை சண்டை நடந்திருக்கு. இப்ப எல்லாருமா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றாங்க. இத பாருங்க, போலீஸ்ட போய் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல, ஜாக்கிரதை. என்ன மேடம் நீங்க அவங்க 2 பேரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு நல்லா நடந்துகிட்டு இருக்க குடும்பத்துல வந்து குழப்படி பண்றீங்களே. நீங்க புறப்படுங்க மேடம். யோ மடுபாவி மனுஷா, எப்பத்துல இருந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது உனக்கு? இத பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்குங்க வீணா பேச்சு? புறப்படுங்க மேடம். இவங்க எல்லாம் மனசாட்சியை ஒதுக்கி வச்சுட்டு நாடகம் ஆடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து போய் சொல்றாங்க. எங்களை நம்புங்க மேடம், உங்களை நம்பாதீங்க ப்ளீஸ். ஆமா மேடம், இவங்க மேல உடனே ஆக்ஷன் எடுங்க மேடம். மேடம், இவங்க குடும்ப பிரச்சனையில தேவையில்லாம உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களை நம்பி நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்க வேலைக்கு தான் ஆபத்து. நாங்க பாட்டுக்கு அமைதியா எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலியில குழப்பம் பண்ண பாக்குறீங்க, அப்புறம் மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க பாருங்க, இவர் என் புருஷன் கிடையாது. அவங்க சொன்னதை கேட்டு நீங்க இங்க வந்தீங்க பாருங்க, அதுதான் தப்பு. இவர்தான் என் புருஷங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு பொண்ணு தான் புருஷனையே புருஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கிளம்புங்க. மேடம், 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 கொஞ்சம் இருங்க மேடம். மேடம், மேடம், இருங்க மேடம். மேடம், நில்லுங்க மேடம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது.
அவங்க சொல்றதெல்லாம் போய் மேடம். எல்லாம் புரியுதுமா, ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சாரிமா, வண்டி எடுங்க. என்னது இது? உங்களை பைத்தியம்னு சொன்னவங்களை தண்டிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்தோம். விடுமா, கட்டின புருஷனே புருஷன் இல்லைன்னு சொல்றா. இவ்வளவு மாதிரி ஒரு நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? ஆனா ஒண்ணுமா, இதுக்குண்டான பலனை இவன் நல்லா நம்ம கண் முன்னாடியே அனுபவிப்பா. அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். வா, அழாத, வா வா போலாம். விஜி, எப்படிம்மா போலீஸ்காரங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே தாலிக்கரை கழட்டி மறைச்சு வச்சுட்டே? அவங்க வரும்போதே கூட ஏதோ பிரச்சனையோட தான் வராங்கன்னு நினைச்சேன். மாமா வேற சொல்லியிருந்தாங்கல்ல, அன்னைக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அதான் உடனே உள்ள போய் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ ராசாத்தி செல்லம். பாத்தீங்களா சம்பந்தி, என் மகளோட இல்ல உங்க மருமகளோட சாமர்த்தியத்தை.